நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளினாலே மிக கடினமான ஒரு பகுதியிலே நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகம் முழுதும் வேதாந்தம் என்றாலே ஆதிசங்கரருடைய அத்வைத வேதாந்தத்தை தான் கொண்டாடுகின்றார்கள். இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் வந்த பிறகுதான் இந்த நாராயண நாமம், கிருஷ்ண நாமம் இதற்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் உலகம் முழுதும் ஏற்பட்டது. அதனால் வேதாந்தத்தையும் யோக சாஸ்திரத்தையும் இணைக்கின்ற மிகப்பெரிய பணியை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா செய்தார். அதனால் அவர் காலம் வரலையும் யோகமும் வேதாந்தமும் ஒன்றுக்கொன்று சண்டை போடுபவையாகவே கருதப்பட்டன. இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த சாங்கியம் என்பதை ஞானம் என்றும், கர்மயோகம் என்பதை எல்லா விதமான செயல்களுமே கர்மயோகத்தில் வரும். எத்கரோஷி எதஷ்னாசி எத்து கோஷி ததாதி எஸ், நீ என்ன செயலை செய்தாலும் அதை கர்மயோகமாக மாற்றலாம் என்று கொண்டு வந்தார். அதற்கு பிறகும் கூட இந்த யோகாவுக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள தொடர்பு பல ஆண்டுகள் வற்புறுத்தப்படாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பத்தமடையில் பிறந்த அந்த சுவாமி சிவானந்தர் அவர்கள் என்ன பண்ணார், யோக வேதாந்த ஃபாரஸ்ட் அகாடமி அப்படின்னு ரிஷிகேஷத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பித்த அந்த யோகாவும் வேதாந்தமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை நிலைநிறுத்துகின்ற மிகப்பெரிய பணியை அந்த யோகா வேதாந்தா ஃபாரஸ்ட் அகாடமியில் செஞ்சார். அதுக்கப்புறம் கூட இந்த வேதாந்தக்காரங்க அவ்வளோ சுலபமாக யோகாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கேந்திரத்தில் எங்களுடைய குருநாதராக இருந்தார் சத்யநாராயண சாஸ்திரின்னு. அவர் இந்த கர்மயோகெல்லாம் பற்றி ஜோக்கடிப்பார், சிரிப்பார். அந்த மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களே இந்த கர்மயோகம்ங்கிற கான்செப்டெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அப்புறம் கேந்திரத்தில் சுபத்ரான்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க நம்ம சைக்கிளிக் மெடிடேஷன்லாம் அந்த தயானந்த சரஸ்வதி சுவாமியுடைய வேதாந்த கிளாஸில் போய் சொன்ன பிறந்தான் இது எப்படி வேதாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு யோகா உதவுதுன்னு சொன்ன பிறகுதான் சுவாமி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெங்களூர் எஸ் வியாசால அவங்களையே ஒரு கௌரவ பேராசிரியராக இருக்க ஒத்துக்கொண்டார். அதனால் இந்து தர்மத்தில் விசேஷம் என்னன்னாக்கா ரொம்ப பிடிவாதமான கருத்துக்களை கூட அப்பப்போ மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பார்கள். அந்த மாதிரி இந்த வேதாந்திகளே என்ன பண்ணுவாங்க, வேதாந்தத்தில் ஞானம்தான் எல்லாம், இந்த அரகுர ஞானம், கர்மயோகம், கிரமமுக்தி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்தை தாண்டினா முழுக்க தாண்டலாம், இல்லாட்டா கிணத்துக்குள்ள விழலாம். நான் இன்னைக்கு கால்வாசி கிணறை தாண்டுறேன், நாளைக்கு முக்கால்வாசி அப்படியெல்லாம் முடியாது. எதிர் யூ கிராஸ் த ஹோல் ஆஃப் த வெல் ஆர் யூ ஃபால் இன்டு த வெல். அதனால் அரைக்கிணறு தாண்டதெல்லாம் கிடையாது. ஒரு புலி உங்களை கனவுல துரத்துது, அந்த புலியிலேருந்து தப்பிச்சுக்க என்ன பண்ணுவீங்க, கர்மயோகம் படிப்பீங்களா, பக்தி யோகம் படிப்பாங்களா? ஒரே ஒரு வழி அந்த தூக்கத்திலிருந்து விழித்து கொள்வது தான். அதனால் இந்த அரைகுறை மெத்தட்ஸ் எல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால் நீ ஞானம் பெற்றால் பெறுவாய், இல்லாட்டா அஞ்ஞானியாக இருப்பாய் என்ற ஒரு ஸ்டாண்டை அவங்க எடுப்பாங்க. அதனால் இதற்கு சத்யோமுக்தின்னு பேர். இந்த ராமானுஜர் சொன்னதுக்கு கிரமமுக்தி என்று படிப்படியாக ஒருவன் தன்னை முன்னேற்றி கொள்ளலாம். இதை அத்வைத வேதாந்தத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ தான் மகாபத்திய குப்புசாமி சாஸ்திரி என்று மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜோட ஃபவுண்டர் அதில் காம்ப்ரமைசஸ் இன் அத்வைத வேதாந்தா அப்படின்னு அவர் ஒரு புக்கு எழுதினார். ரங்கராஜன் அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தார். அப்போ நீங்கள் ஒரு லட்சியம்னு இருந்தால் கூட அதில் கொஞ்சம் படிப்படியாக தான் முன்னேற முடியும். அந்த மாதிரி இந்த மவுண்டன் பாத்துன்னு ரமண மகர்ஷியுடைய அந்த ஆசிரமத்து பத்திரிகை இருக்கு இல்லையா, அதில் மோகன் ராவ்னு ஒருத்தர் 4 பிரமாதமான கட்டுரைகள் எப்படி அத்வைத வேதாந்தம் கூட நடைமுறையில் பாமர மக்களுக்காக தன்னுடைய கடுமையான நிலைப்பாட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுது. அல்டிமேட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ ஞானம் பெற்றால் பெறுவாய், இல்லாட்டா அஞ்ஞானியாக இருப்பான். ஒரு கிணத்தை நான் கால்வாசி தாண்டுறேன், அரைவாசி தாண்டுகிறேன், முக்கால்வாசி தாண்டுகிறேன் அப்படிலாம் கிடையாது. நீ கிணத்தை முழுசுமாக தாண்டினா தாண்டுவேன், இல்லாட்டா கிணத்துக்குள்ள விழுவேன். அதனால் இந்த அரைக்கிணறு தாண்டுவதுங்கிறதெல்லாம் அத்வைத வேதாந்தத்தில் கிடையாது என்று சொல்லுவார்கள். இந்த வாய்ப்பு கிடைக்கிற போது இதனுடைய விளக்கத்தை இன்றும் பார்ப்போம். அப்போ தமிழ் இலக்கியத்தில் சிலேடைன்னு ஒன்று உண்டு. இப்போ பூசணிக்காயும் ஈசனும்
அதை பற்றி அந்த ஒரு சிலேடை பாட்டு இருக்கும். அந்த அதனால் பூசணிக்காய் ஈசனனை போற்று அப்படின்னு. அந்த பூசணிக்காயை பார்த்தா ஈசனை பார்ப்பேன், ஈசனை பார்த்தா பூசணிக்காயை பார்க்க முடியாது. அப்போ ரெண்டில் ஒன்று தான் தெரியும். நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி அந்த மரத்தை மறைத்தது மாமர யானை, ஒரு மரத்தால் செஞ்ச ஒரு யானை பொம்மை இருக்கு. அதில் மரத்தை பார்த்தா யானை தெரியாது, யானையை பார்த்தா மரம் தெரியாது. நீ 10% யானை, 90% மரம், 11% யானை, 89% அப்படியெல்லாம் கிடையாது. யானையை பார்த்தா யானை தெரியும், மரத்தை பார்த்தா மரம் தெரியும். இது கொஞ்சம் அது கொஞ்சம், கிராஜுவலா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மரம் ஒரு யானையாக மாறாது. அதனால இந்த சிலேடைங்கிறது அப்படிதான். பூசணிக்காயும் ஈசனும் ஒன்று அப்படின்னு சொன்னா, இந்த பூசணிக்காயை பார்த்தா பூசணிக்காய் தெரியும், ஈசன் தெரிஞ்சா ஈசன் தெரியும். நீ 10% பூசணிக்காய், 90% சிவன், 20% பூசணிக்காய், 80% சிவன் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்று இது தெரியும், ஒன்று அது தெரியும். அதனால ஆதிசங்கரர் என்ன சொல்றார், இந்த உலகத்தை பரம்பொருளா பார்த்தா இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை உலகமா பார்த்தா பரம்பொருள் இல்லை. இந்த இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சங்கிற அந்த பேர் வழியெல்லாம் இந்த அரக்கணத்தை தாண்டதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதனால நான் தமிழில் சிலேடை அப்படின்னு நிறைய புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் விவேகானந்தா காலேஜ் பிரின்சிபல் ஐயா டாக்டர் பொன்னுலிங்கம்னு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி தண்டி அலங்காரத்தில் சிலேடை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த அத்வைதத்துக்கும் சிலேடைக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களையே இன்னும் தெளிவுபடுத்துவதற்கு நானும் நிறையா படிக்க வேண்டியிருக்கு. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ அறிவுறுத்துவதற்காக நான் சொல்லலை, நான் படிப்பதற்காக சில உரத்த சிந்தனையில் உங்களையும் உடனழைத்து செல்லுகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வரவேற்பு. கோவிந்த பகவத்பாதர் உபனிஷத் அத்வைதத்தை காப்பாற்றி ஆதிசங்கரிடம் ஒப்படைத்தார். அப்போ நம்ம உபனிஷதங்களிலேயே அத்வைத சிந்தனை இருக்கின்றது. அதனால ஒரு தமிழில் புகழ்பெற்ற எழுத்தாளர், இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பெயரை சொல்வது பொருத்தமாக இருக்காது, அவர் சொன்னார், உபனிஷத்துலலாம் மாயாவாதங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஆதிசங்கரர் இந்த மாயாவாதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த உபனிஷத்து மேலே சுமத்தினார் அப்படின்னு ஒரு கட்டுரையில் எழுதினார். அப்போ ரொம்ப தெள்ள தெளிவாக உபனிஷத்தில், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில், இன்னும் பல உபனிஷதங்களில் மாயைங்கிற வார்த்தையே இருக்கு. பகவத்கீதையில மாயைங்கிற வார்த்தை இருக்கவே இருக்கு. அதனால மாயினம் து மகேஸ்வரம், மாயாம் பிரகிருதி வித்தி, இப்படியெல்லாம் பகவத்கீதையிலையும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலும் இருக்கு. அதனால அந்த புகழ்பெற்ற ஆசிரியர் சொன்னது தப்பு. அவர் மகாபாரதத்தை பற்றியே 18 புத்தகம் எழுதியிருக்காரு, 30-35,000 ரூபா விலை. இருந்தாலும் தப்பு தானே. அதனால உபனிஷதத்தில் மாயை அப்படின்னு குருதேவரானடே ரொம்ப பெருசா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதனுடைய கருத்துக்களை எப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். அதை ஒரேடியே சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன் அப்படின்னாக்கா இந்த வேதாந்தம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தன்னை அறிந்து இன்பமுறை அப்படின்னு ஒரு தொடர் கட்டுரை எழுதினேன் தமிழில். அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இங்கிலீஷ்லேயும் போட்டோம். அப்போ காயத்ரி சிஸ்டர் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக போடலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய கதைகளை போட்டு நிரப்பினோம். இவ்வளவு கதைகள் சொன்னாலும் கூட அந்த அத்வைதம் வேதாந்தம் அப்படிங்கிறது கஷ்டம். ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து இந்த உலகம் மாயை அப்படின்னா என்னையா சொல்கிறேன், நான் என் கண்ணுக்கு எதுக்கு தெரியுது, நாக்கால் சுவைக்கிறேன், காதால் கேட்குறேன், மூக்கால் முகர்றேன், தோலால் தொட்டு உணர்றேன், இப்படிப்பட்ட உலகத்தை போய் நீ இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனானப்பட்ட பாரதியாரே நிற்பதுவே நடப்பதுவே கற்பனை தானோ அற்பமாயை தானோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல இன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு இளமையும் செல்வமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு தோல்வியும் முதுமையும் ஓர்கண தோற்றம். ஒரு இடத்துல மாயாவாதங்கிறதே தப்பு அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல எல்லாமே அற்ப தோற்றங்கள் தான், மாயாவாதம் தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த கவிஞர்களை எல்லாம் நம்பி நம்ம கௌரவத்தை பந்தயத்தில் வைக்கக்கூடாது. எப்போ வேணாலும் காலவாரி விட்டுருவாங்க. உபனிஷத்துலேயும் அந்த மாதிரி தான். ஒரு இடத்துல உலகம் வணங்கத்தக்க சத்தியம்னு சொல்லும், இன்னொரு இடத்துல உலகம் இல்லாதது என்று சொல்லும். அதனால் ஒரு கவிஞனுக்கு
அப்பப்ப என்ன மூடு வருமோ அப்படி இயற்கையை பார்ப்பான். ஒரு தடவை இயற்கையை நாராயணனா பார்ப்பான், ஒரு இடத்துல இயற்கையா மாயையா பார்ப்பான், ஒரு இடத்துல இயற்கையே இல்லை, பரம்பொருள் மட்டும்தான் இருக்கு, இந்த உலகம்னு ஒன்று கிடையாது என்று சொல்லுவான். அப்படி பலவிதமான கருத்துக்கள் உபநிஷத்துல இருக்கு. அதனால உபநிஷத்தம் மாயாவாதத்தை சொல்லுதா இல்லை அப்படின்னா மாயாவாதத்தை சொல்லுது. மாயாவாதத்தை மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னா இல்லை. அதனால இந்த ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம். அதனால அங்கங்க மாயாவாதத்தை சொல்லு. ஆனா அத்வைதிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யாரோடையும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு எங்க கூட பிரச்சனை இருக்கலாம். இப்ப நாராயணன் தான் கடைசி சத்தியம் அப்படின்னு விசிஷ்ட அத்வைதத்துல ராமானுஜர் சொல்றார். அதோட அத்வைதத்தை ஒன்றுபடுத்தி பார்ப்பது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் இருக்கிற எல்லாம் இறைவன் மயம் அப்படின்னு அத்வைதம் சொல்லுது, அதோட நாராயணவாதத்தை ஒற்றுப்படுத்தி பார்க்கறது சுலபம். அதனால அத்வைதி என்ன சொல்லுவான், எங்களுக்கு யாரோடையும் சண்டை இல்லை, யாரோக்காவது என் கூட சண்டை இருந்ததுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அது அவங்க தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அத்வைதம் எல்லாவற்றையும் விளக்கம். மற்ற வழிபாட்டு நெறிகள் அத்வைதத்தை விளக்க முடியாது. நான் சொல்ற வாதத்தை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ராமானுஜர் உபனிஷதங்களுக்கு உரை எழுதலை. 17வது நூற்றாண்டில் ஸ்ரீ ரங்கராமானுஜ முனின்னு ஒருத்தர், அவர் தான் ராமானுஜ சித்தாத்தின்படி உபனிஷதங்களின் பொருள் அப்படின்னு எழுதினார். ஏன்னாக்கா சில உபனிஷத வாக்கியங்கள் அப்பட்டமான அத்வைதம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத அத்வைதத்தை தவிர வேற என்ன விளக்க முடியும்? தத்துவமசி அப்படிங்கிறத அத்வைதத்தை தவிர வேற எப்படி விளக்க முடியும்? அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மாதான் பிரம்மம், இதை அத்வைதத்தை தவிர எப்படி விளக்க முடியும்? பிரஜானம் பிரம்ம, மனித உணர்வு தான் பரம்பொருள், இதை அத்வைதத்தை தவிர எப்படி விளக்க முடியும்? அதனால அந்த வாக்கியங்கள் எல்லாம் விளக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது ராமானுஜருடைய கருத்தை நிலை நிறுத்துவதற்கு உபநிஷதங்களுக்கு தவிர மற்ற நூல்களையும் அவர் துணையாக கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பெரியவரை பற்றி நம்ம ரொம்ப பேசக்கூடாது. ஆனாலும் கூட உபநிஷதத்துல இந்த 4 மகா வாக்கியங்கள் அப்பட்டமான அத்வைத சித்தாந்தம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்ப பிரஜானம் பிரம்ம ஐதரேய உபநிஷதம் ருக்வேதம், அகம் பிரம்மாஸ்மி யஜுர்வேதம், பிருகதாரண்யக உபனிஷத்து, தத்துவமசி சாமவேதம், சாந்தோக்கிய உபனிஷத்து, அயம் ஆத்மா பிரம்ம மாண்டூக்கிய உபனிஷதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதத்திலையும் அத்வைதபரமான மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அதனால மகா வாக்கிய விளக்கம்னே PhD எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த உலகம் முழுவதும் பரம்பொருள் மயம், பரம்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது, பரம்பொருளை பார்ப்பவனுக்கு இந்த உலகம் காணாமல் போய்விடும். அவ்வளவு தூரம் உலகத்தை பற்றி பேசுவானே. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ரொம்ப சுவாரஸ்யமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி டிவி பார்க்குற போது அம்மா சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறதே காதில் கேட்கல. ஏன்? அந்த குழந்தை அவ்வளவு சுவாரஸ்யமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி டிவி பார்க்குறவங்களுக்கு அம்மா கூப்பிடுறது காதில் கேட்கலையோ, அந்த மாதிரி இந்த உலகத்தை பரம்பொருளாக உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எதுவுமே கண்ணுக்கு தெரியலை. அதனால அவனை பொறுத்தவரையிலையும் இந்த உலகம்னு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு டிவி தான் இருக்கு. அந்த மாதிரி பரம்பொருளாக உலகத்தை உணர்ந்தவனுக்கு இந்த உலகம்னு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆர்தர் ஐசன்பர்க்னு ஒருத்தர், அவர்கிட்ட இந்த கடலும் கிழவனும் அப்படின்னு வான் கோகு அப்படிங்கிறவருடைய ரொம்ப புகழ்பெற்ற ஓவியம். அவர் சொல்றாரு, இந்த படத்துல ஒரு கிழவன் தெரிகிறானா? கிழவன் தான் தெரிகிறானா? இல்லை, ஒரு ஷாக்கு துணியில கொஞ்சம் சாயம் அப்பி இருக்கிறது தெரியுது. ஷாக்கு துணியில சாயம்தான் தெரியுதா? இல்லை, சில மாலிக்யூல்ஸ் தெரியுது. மாலிக்யூல்ஸ் தான் தெரியுதா? இல்லை, சில ஆட்டம்ஸ் தெரியுது. ஆட்டம் தான் தெரியுதா? சில புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் தெரியுது. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் தான் தெரியுதா? அவன் பார்க்குறவன் யோசிச்சுட்டு, என் மனசு தான் அங்கே இருக்கிற புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானா தெரியுது
அதனால உனக்கு முன்னாடி இருக்கிற பொருள் உறைய வைக்கப்பட்ட மனப்பொருள். உனக்கு முன்னாடி இந்த உலகம் தெரியுது இல்ல, அது என்ன? ஓ மனம்தான் அப்படி தெரியுது. இதுதான் அந்த யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற சாஸ்திரத்தினுடைய அடிப்படை. இதுக்கு மூலம் சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு. இந்த கண்ணுல தெரிய உலகம் முழுக்க உன்னுடைய தோற்றம்தான், உன்னுடைய கற்பனம் தான். ரிஷி சொல்றாரு, இந்த உலகத்தை பாரு, பார்க்குறேன். நட்சத்திரம் தெரியுதா? தெரியுது. சூரியன் தெரியுதா? தெரியுது. நட்சத்திரம் தெரியுதா? தெரியுது. சந்திரன் தெரியுதா? தெரியுது. மலை, காடு, ஆறு தெரியுதா? தெரியுது. கண்ணை மூடிக்கோ, உனக்குள் இதெல்லாம் இருக்கு. இதைத்தான் 1930 ஐன்ஸ்டீனும் டாகூரும் பெர்லின் நடந்த உரையாடல்ல ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாங்க. அப்ப பார்க்கும் உலகம் பார்ப்பவன் கண்ணில் இருக்கிறது. இத ஷேக்ஸ்பியர் சொல்றார் இல்லையா, பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படின்னு. அப்ப ஒருத்தனுடைய காதலிக்கு அவன் காதலி தான் உலகத்திலே அழகான பொண்ணா தெரிவா. அவ பேர்ல காதல் இல்லாதவனுக்கு ஏதோ 10 பொண்ணுல இதுவும் ஒரு பொண்ணு அப்படிமா. அப்ப அந்த காதலனுக்கு மட்டும் ஏன் இந்த பொண்ணு அவ்வளோ அழகா தெரியுறா? அவன் காதலி, அதனால தெரியுறா. சாதாரண மனுஷன் ஏதோ 10ல் 1 இது ஒன்று அப்படின்னு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி சுஃபி கதைகள்ல ஒன்று உண்டு. ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஒரு தங்க கிரீடத்தை ஒரு தன்னுடைய நாவிதத்தை கொடுக்குறாரு. நாவிதரே, உனக்கு இந்த உலகத்துல யார் ரொம்ப அழகான பையனோ அந்த பையன் தலையில இந்த கிரீடத்தை, தங்க கிரீடத்தை வைங்க அப்படிங்கிறார். அந்த நாவிதர் எல்லாரையும் பார்க்கறாரு. கடைசியில அந்த நாவிதருடைய பையன் கோண மூஞ்சி, அழுக்கு, சொத்த பல்லு, பேரிக்கா மண்டை, அவன் தலையில இந்த கிரீடத்தை வச்சு உலகத்திலேயே ரொம்ப அழகானவன் ஏன் பையன்தான் அப்படிங்கிறார். அந்த பையன்தான் உலகத்திலே அழகானவனா? பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர். காண்பவனின் பார்வையில் அழகு இருக்கிறது அப்படிங்கிறார் ஷேக்ஸ்பியர். அதனால வள்ளுவர் இது பகவான் கீதையில என்ன சொல்றார், யோ யோ யாயாம் தனும் பக்த ஸ்ரத்தே அர்ச்சித்து மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமகம். அப்போ ஒரே பரம்பொருள் உனக்கு உலகளாவிய சத்தியமா தெரிகிறாரு. ராமானுஜருக்கு நாராயணனா தெரிகிறாரு. மத்வாச்சாரியாருக்கு வாசுதேவனா தெரிகிறாரு. ஒரு பரம்பொருள் தான், இருக்கிறது ஒண்ணுதான். அது பார்ப்பவனுடைய பார்வைக்கு ஏற்ப வெவ்வேறு விதமாக தெரிகிறது. அப்ப ஒரு மான் ஓடுது. அந்த மானை ஒருத்தன் பார்த்தா என்ன நினைவா, ஆஹா மான் ஓடுதே, இது ரிஷிகளுடைய ஆசிரமம், அது எவ்வளவு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவன், ஆஹா இந்த மான் மட்டும் என் வீட்டுக்கு வந்தா மத்தியானம் கறிக்காகுமே அப்படின்னு பார்ப்பான். அப்ப அவனுக்கு பசிச்சவனுக்கு மான் சாப்பாடா தெரியும். ஒரு ஞானிக்கு மான் ஆசிரமத்தில் இருக்கிற அஹிம்சை தத்துவமாக தெரியும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னளவிலான இயற்கை என்ற ஒன்று கிடையாது. யோயதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். என்னை நீ எப்படி அணுகிறையோ, நீ கிருஷ்ணன்தான் உலகளாவிய தத்துவமா அப்படி காட்சியளிப்பான். அப்ப அவருக்குன்னு சொந்த உருவம் கிடையாதா? அவருக்குன்னு சொந்த உருவம்னு வந்தா உனக்குள்ளே இருக்கின்ற உன்னுடைய ஆத்மாவின் முழு வடிவமான பரம்பொருள் தான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. உலகம் முழுதும் அந்த பரம்பொருள் மயம். பரம்பொருள் மயம். அவரை ராமருங்கிறையா, நாராயணன்கிறையா, சிவன்கிறையா, சக்திக்கிறையா, முருகன்கிறையா, பிள்ளையாருங்கிறையா, இது உன்னுடைய விருப்பம். என்ன பேர் வச்சுக்கிற ஓ ஆசை. யோ யோ யோனும் பக்த ஸ்ரத்தையா அர்ச்சித்து மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ பததாமகம். பண்டர்பூர் கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு பொன் ஆசாரி. அந்த பொன் ஆசாரியை கூப்பிட்டு பண்டர்பூர்ல இருக்கிற கிருஷ்ணருக்கு இடுப்புல போடுறதுக்கு ஒரு தங்கத்துல ஒரு சங்கிலி கண்ணுப்பா அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாரு, நான் சிவனை தவிர மற்ற எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், அதனால உன் பண்டர்பூர் கிருஷ்ணரெல்லாம் நான் அளவெடுத்து தங்கத்துல செயின் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணாங்க, நீ கண்ணை கட்டிக்கோ, நீ அந்த பண்டர்பூர்ல இருக்கிற சிலை இருக்கு பாரு, அந்த சிலைக்கு நீ அளவெடு, இடுப்புல எவ்வளவு பெரிய செயின் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பொன்னாசாரி வந்தார். தொட்டு பார்த்தா அது சிவலிங்கம். அப்ப பண்டர்பூர்ல இருக்கிறது சிவலிங்கம் தானா? அப்ப நான் சந்தோஷமா வருவேனையா அப்படின்னு இந்த பண்டர்பூர்ல இருக்கிற அந்த விட்டலனுக்கு ரொம்ப அழகான
ஒரு சங்கிலியை பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடுத்துட்டு திறந்து பார்த்தா அங்க விட்டலன். அப்ப ஞானதேவருக்கு யாரு விட்டலனா காட்சி அளித்தானோ அவன் அந்த பொன்னாசாரிக்கு சிவனை காட்சி அளித்தான். ஆகவே பார்க்கும் பொருளின் தன்மை பார்ப்பவரின் கண்ணில் இருக்கிறது. அப்ஜெக்டிவா அதற்கு உருவம் கிடையாது, அதற்கு பேர் கிடையாது, அதற்கு தன்மை. அதாவது பரம்பொருளை எதிர்மறை சொற்கள்ல வர்ணிக்கிறது உபநிஷத்துல அதுக்கு ஒரு சகஸ்ர நாமமே எழுதலாம். அவ்வளவு நாமங்கள். அது சுருக்கமானதல்ல, நீண்டமானதல்ல, கனமானதல்ல, லேசானதல்ல, கருப்பு அல்ல, சேப்பு அல்ல, வெள்ளை அல்ல, நீளம் அல்ல, இல்லை 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 இல்லைன்னே சொல்லும். அதான் என்னதையா உண்மையான வடிவம். யோயதாமாம் பிரபத்தந்தே, நீ என்ன பேர் வைக்கிறையோ அதுதான் அதனுடைய வடிவம். ஆகவே இந்த உலகம் என்பது உன்னுடைய கற்பனையின் விளைவு. யோக வாசிஷ்டத்தில் இருக்கிற இந்த கருத்தை ரமண மகர்ஷி அப்படியே சொல்லுவார். இந்த உலகத்தை நீ தான்பா ஒவ்வொரு பதம் இப்படியே வாக்கியமே இருக்கு. அங்கு மலைகள் இல்லை, நீ மலையை உண்டாக்குகிறாய். அங்கு சாலைகள் இல்லை, நீ சாலைகளை உண்டாக்குகிறாய். அந்த சாலையில் ஓடும் தேர்கள் இல்லை, நீ தேரை உண்டாக்குகிறாய். அப்ப என்னதாயா இருக்கு அங்க? உனக்குள்ள இருந்து எந்த சக்தி உன்னை இயக்குகிறதோ அந்த சக்தி தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதுக்குன்னு சொந்தமா ஒரு பேர் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் அதனுடைய பெயர் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சர்வலட்சண லட்சண்யாயன்னு ஒரு பேர் வருது. அதற்கு ராமானுஜர் உரை எழுதுகிற போது சொல்றார், உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் எந்த சொல்லுக்கும் முதல் அர்த்தம் பரமாத்மா. இப்போ இந்த ஃப்ளாஸ்க் இருக்குன்னா ஃப்ளாஸ்க்குங்கிற சொல்லுக்கு முதல் அர்த்தம் பரமாத்மா. ரெண்டாவது கிருஷ்ணமூர்த்தி நடுப்புற தண்ணி குடிக்கிற ஒரு பாட்டில். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சொற்களுக்கும் முதல் பொருள் எது? பரம்பொருள். ஆகவே இந்த உலகம் முழுதும் ஒரு பொருள் தான் இருக்கிறது. அப்போ ஃப்ரெட் ஹாயில்னு பெரிய அஸ்ட்ரோபிசிசிஸ்ட், அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னா அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறவனுக்கெல்லாம் அவரோட பேரும் புகழும் தெரியல, அதனால அவருக்கு நோபல் பிரைஸே கொடுக்கல. இவர் இந்த நோபல் பிரைஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உயிர் உணர்வு இருக்கு பாருங்க, அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. அதை பற்றி பன்மையில பேசாதீங்கோ. டூ நாட் டாக் இன் ப்ளூரல். இது நாராயணா கான்ஷியஸ்னஸ், இது சிவா கான்ஷியஸ்னஸ், இது கிருஷ்ணமூர்த்தி கான்ஷியஸ்னஸ், இது ரங்கராஜன் கான்ஷியஸ்னஸ், இது சங்கர் நாராயண சார் கான்ஷியஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கு. அதை நம்ம கண்ணால் பார்க்குற போது துண்டு போட்டு இது கிருஷ்ணமூர்த்தி, இது ரங்கராஜன், இது ரமணன் அப்படின்னால நம்ம தான் துண்டு போடுறோமே தவிர உலகம் முழுக்க ஒரு சத்தியம்தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு படிப்படியா விஞ்ஞானம் இதை புரிந்து கொள்கிறது. விஞ்ஞான ரூபமா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது என்பது வேற. அது அனுபவத்துல கண்ட லட்சக்கணக்கான மக்களை உண்டாக்குறதுங்கிறதே வேற. அதுக்கு தான் கல்ச்சர்னு பேர். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், அத்வைதம் அப்படிங்கிற விஞ்ஞானத்தை யார் வேணாலும் புரிந்து கொள்ளலாம். அத்வைதம் அப்படிங்கிற கல்ச்சரை உலகத்தில் இறைவனை தேடி செல்லும் உயிர்கள் யாவும் தங்கள் கடைசியாக பிறக்க வேண்டிய தேசம் ஒன்று உண்டென்றால் அது பாரதம் அப்படிங்கிறார். எனக்கு முதல் தடவை இதை படித்த போது அது ரெபல் டெக்கன்ஸ். அத்வைதம் அண்டார்டிகாவில் எப்படி சத்தியமோ அப்படி அகமதாபாத்லேயும் சத்தியம். விவேகானந்தர் மாதிரி ஒரு தர்க்கபூர்வமாக சிந்திக்கிறவர் அது எப்படி இந்தியாவில் அது ஜாஸ்தின்னு சொல்றாரு அப்படின்னா, அதை பின்பற்றி நடைமுறையில் கொண்டு வர பண்பாட்டாளர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெர்னர் ஐசன்பர்க்னு ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணினார், த கான்செப்ட் ஆஃப் இன்டர் டிபெண்டன்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை நம்பி வாழுகிறது. நான் இங்கே பேசுகிறேன்னா ஒருத்தர் மைக்கை ஏற்பாடு பண்ணணும், ஒருத்தர் தண்ணி கொண்டு கொடுக்கணும், ஒருத்தர் லைட்டு போடணும், ஒருத்தர் சட்டைக்கு ஏற்பாடு பண்ணணும், ஒரு கீர்த்தி ஆடியன்ஸுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ரங்கராஜன் அதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் படம் கொடுக்கணும். இத்தனை பேர் இருந்தால் தானே நான் பேச முடியும். அப்போ நான் பேசுவதற்கே இவ்வளோ பேருடைய உதவி தேவைப்படுதுன்னா
இந்த உலகத்துல எனக்கு சாப்பாடு பண்ணினவன், எனக்கு சட்டத்தை செஞ்சு கொடுத்தவன், என் சாப்பாட்டு கொண்டு என் ரூம் மேல வச்சவன், தண்ணி, எத்தனை பேரை நான் நம்பியிருக்கேன். இந்த முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பிற பொருளை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அவர் கண்டுபிடிச்ச போது அவர் வாழ்ந்த ஜெர்மனியில ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. எந்த நிலைமை மோசம் அப்படின்னாக்க, கலீலியோல கல்லை விட்டு எறிஞ்ச மாதிரி, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இவருடைய கருத்துக்களை பார்த்து சிரிப்பாங்க. இதே வார்த்தைகளை பிரிட்ஜாஃப் கேப்பரா யூஸ் பண்றாரு. முதல்ல இந்த உலகளாவிய இறை தத்துவம் அப்படிங்கிறத பத்தி பேசின போது ஜெனீவால இருக்கிற விஞ்ஞானிகளாம் எங்களை பார்த்து சிரிச்சாங்க. இவன் எங்கே இருந்து வந்து நான் இந்த காட்டு மிராண்டி, என்னையா சொல்ற, நீ சொல்றது விஞ்ஞானமே இல்லையா, பழமவாதம்யா அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் வெர்னர் ஹைசன்பர்க்கும் பிரிட்ஜாஃப் கேப்பராவும் ஒருத்தர் பேசின போதுதான் நம்ம ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் அப்படின்னு. அப்ப யூரோப்பில் இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துல இந்த படைப்பில் இருக்கிற எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது என்பது அறிவுபூர்வமா இல்ல, நடைமுறை பூர்வமா இருக்கு. அங்க போங்கோ, அந்த மக்களோட பழகுங்கோ, உங்க கருத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிறார். வெர்னர் ஹைசன்பர்க் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில எழுதுறாரு. பிரிட்ஜாஃப் கேப்பராவோட பேசுற போது சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். நான் டாகூர் வீட்டில் ஒரு மாதம் தங்கி இருந்தேன். எந்த தத்துவத்தை ஜெர்மனியினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூட ஏற்க தயங்கினார்களோ அந்த உயர்ந்த தத்துவம் பாரத நாட்டில் குப்பனும் சுப்பனும், சாதாரண கொல்லனும் கொத்தனும், சாதாரண மண் செய்கிற குயவனும், தண்ணி பிழைந்த பாட்டியமாவும் தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில காட்டுறாங்க. அப்பதான் எனக்கு விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, அத்வைதம்ங்கிற தத்துவத்தை யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம், அத்வைதங்கிற பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு நீ இந்தியாவுக்கு தான் வரணும். உலகத்தில் ஆன்மீகத்தை தேடி செல்லும் ஒவ்வொரு உயிரும் தாங்கள் கடைசியாக வந்து பிறக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு என்றால் அது பாரத நாடு அப்படிங்கிறார் விவேகானந்தர். அப்பதான் எனக்கு விஞ்ஞானத்துக்கும் பண்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடே புரிஞ்சுது. அப்ப ஏன் வந்து சுவாமி விவேகானந்தர் இந்த பாரதம்ங்கிற இந்த மண்ணை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறார் என்பது புரிந்தது. அத்வைத வேதாந்தம் மாண்டூக்கு உபநிஷதத்தில் சிவம் சாந்தம் அத்வைத்தம் என்று வருகிறது. இந்த சாந்தம் என்பதும் உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அசாந்தஸ்ய குத சுகம் என்று பகவத்கீதையில வருகின்றது. நீ ஆனந்தத்தை தேடுகின்றாய் என்றால் உன்னுடைய மனத்துல அமைதி இருக்க வேண்டும். அமைதி இல்லை, ஆனந்தம் கிடைக்காது. அமைதி தான் ஆனந்தத்தினுடைய அடித்தளம். அசாந்தஸ்ய குத சுகம். ஆகவே இந்த சாந்தம் அத்வைத்தம் சிவம் என்று அந்த அதர்வண வேதத்தினுடைய மாண்டூக்கு உபநிஷதத்திலே வருகின்றது. ஆத்மாவுக்கு அந்நியமான பரபிரம்மம் என்ற ஒன்று கிடையாது என்று ஆதிசங்கரரும் அவருடைய பூர்வ ஆச்சாரியர்களும் கூறியதற்கு உபநிஷதத்தில் ஆதாரம் இருக்கின்றது. அப்போ நியூட்டனா கிராவிட்டியை கண்டுபிடிச்சான். நியூட்டன் ஆப்பிள் கீழே விழுறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள்லாம் ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்தது. கிராவிட்டிங்கிறது மனித இந்த உலகம் எப்போ தோன்றியதோ அப்படி இருக்கு. அதை ஒரு விதியாக கண்டுபிடிச்சு பேர் கொடுத்தவர் தான் நியூட்டனே தவிர நியூட்டன் கிராவிட்டின்ற ஒன்றை உண்டாக்கலை. அந்த மாதிரி ஆதிசங்கரர் இந்த அத்வைதம்ங்கிறத உண்டாக்கலை. இட் இஸ் ஆஸ் ஓல்டு. மகாத்மா காந்தி சொல்றாரு இல்லையா, ட்ரூத் அண்ட் அஹிம்சா ஆர் as old as the hills. நான் என்ன பண்ணினேன், அந்த சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிற கருத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சேன், அதுதான் நான் பண்ணினது அப்படிங்கிறார் மகாத்மா காந்தி. அதனால அஹிம்சை எப்படி மகாத்மா காந்தி கண்டுபிடிக்கலையோ அது வியாசர காலத்தில இருந்து இருக்கோ, அந்த மாதிரி அத்வைத்தம் இந்த படைப்பு தோன்றிய காலத்திலிருந்து இருக்கின்றது. அவருடைய பூர்வ ஆச்சாரியார்கள் அப்புறம் ஸ்ரீசங்கர அத்வைத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இக்கருத்தை நாராயண நாமத்தை வற்புறுத்தும் ராமானுஜர் தனக்கு சாதகமாக கூறியிருக்கின்றார். அப்ப உலகம் முழுவதும் நாராயணமயம் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். ராமகிருஷ்ணரும் தன்னுடைய அமுத மொழியில்
ஒரு முன்னிலை பொருளாக இறைவன் என்ற தத்துவம் இருக்கிறது. அப்போ ராமானுஜருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் இந்த நங்கா பாபா இருக்கார அந்த தோத்தாபுரிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு, இந்த இறைவன், இந்த உலகம், இவையெல்லாம் நம்முடைய மனத்தினுடைய வெளிப்பாடுகளா? நம்முடைய மனம் இல்லாத இடத்துலையும் பரம்பொருள்னு ஒன்று இருக்கா என்று கேட்கிறார். அப்போ தோத்தாபுரி சொல்கிறாரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தட்சிணேஸ்வரத்தில் பவதாரணி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, இதுக்கு காவல் தெய்வமா ஒரு பைரவர் இருக்கு. அந்த பைரவர் எப்படி இருப்பார்னாக்க குட்டையா இருப்பார், நல்லா குண்டா கொழுன்னு இருப்பார். அவர் உடம்பு முழுக்க கரடி மாதிரி ஒரே முடியா இருக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு தோத்தாபுரி ராமகிருஷ்ணரை பார்த்து, திரும்பி அந்த மரத்து மேலே பாரு அப்படிங்கிறார். அந்த மரத்து மேலே சில நாட்களுக்கு முன்னாடி தோத்தாபுரி வர்ணிச்சாரே அந்த மாதிரி கட்டை குட்டையா குண்டா கொழுன்னு ஒரு குரங்கு வடிவத்தில் உடம்பு முழுக்க முடியோட ஒரு பைரவரை பார்க்குறார். அதுல இருந்து ராமகிருஷ்ணருக்கு இந்த உலகத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பரம்பொருளை தவிர தனியா ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, ஒரு முன்னிலையாக ஒரு சத்திய பொருளும் இருக்கின்றது அப்படிங்கிறத அவர் அனுபவத்தில் கண்டார். அதனால ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள்ல ரெண்டும் கிடைக்கும். பரமாத்மா என்பது எதனால் நீ ஆக்கப்பட்டிருக்கிறையோ அந்த பரம்பொருளுடைய பூரண வடிவம்ங்கிற கருத்தும் காணப்படும். பரமாத்மா, இந்த உலகம், இதனுடைய வேறுபாடுகள், இந்த வடிவத்திலையும் பரம்பொருள் இருக்குங்கிறதும் கிடைக்கும். அவர் உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு விளாம்பழம் இருக்கு, அந்த விளாம்பழத்தோட ஓடு இருக்கு, அதுக்குள்ள விதை இருக்கு, அதுக்குள்ள சதை இருக்கு, எல்லாம் சேர்ந்து தானே விளாம்பழம். அந்த மாதிரி இந்த உலகம், இதுல நீ எது பொய்ன்னு சொல்றையோ அது, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பரமாத்மன் அப்படின்னு அவர் சொல்றார். இதை பத்தி சுவாமி பூதேஸ்வரானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் ரங்கநாதானந்தாவுக்கு முன்னாடி அவர் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மெட்ராஸில் ராமகிருஷ்ணர் கோயிலுக்கு அஸ்திவாரம் போடுற விழாவுக்கு அவர் வந்திருந்தார். அவர் ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகளுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். அதுல இந்த மாதிரி பரம்பொருள் ஒரு முன்னிலை பொருளாகவும் இருக்கிறது. மனிதன் இல்லாட்டா கூட பரம்பொருள்னு ஒன்று இருக்கும், மனுஷன் பார்க்கறதுனால தான் பரம்பொருள் அப்படி இருக்குன்னு என்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த போர்ஷனை ஸ்ரீமான் ரங்கராஜன் கேட்டாரு. அவருக்கு நான் அந்த ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளுக்கு சுவாமி பூதேஸ்வரானந்தா தந்த விளக்கம்னு ஒரு ஆங்கில புத்தகம், அதுலேருந்து அந்த பக்கத்தை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பரம்பொருள் தன்னுடைய ஆத்மாவினுடைய விரிவான வடிவம் அப்படின்னு சொல்றதுக்கும் உபநிஷத்துல இடம் இருக்கு. ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு முன்னிலை பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு உபநிஷத்துல இடம் இருக்கு. ரெண்டுக்கும் இடம் இருக்கு. அது ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டது என்றும் ஆத்மாவின் முழு வளர்ந்த நிலை என்றும் கூறியுள்ளார். பாரத நாட்டின் தத்துவத்தின் வரலாற்றை முதலாக எழுதிய சுரேந்திரநாத் தாஸ்குப்தா, அவரை பற்றியே இந்த வரிசையில் ஒரு ஃபுல் லெக்சர் எடுத்தோம். இந்தியாவோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃபிலாசபின்னு 5 வால்யூம் எழுதியிருக்கார். அவர் தான் கிங் ஜார்ஜ் V ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிலாசபி இன் பிரசிடென்சி காலேஜ், கல்கத்தா. இந்தியாவினுடைய தத்துவங்களுடைய வரலாற்றை முதல்ல எழுதினவர் இந்த சுரேந்திரநாத் தாஸ்குப்தா தான். அவங்கெல்லாம் நடமாடும் தெய்வங்கள். அந்த நாற்காலில் தான் அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உக்காந்தார் அப்படின்னாக்கா அவர் எவ்வளோ பெரியவர் பார்த்துங்கோ. பிறகு அந்த நாற்காலில் தான் அமியகுமார் மஜும்தார் என்று நம்ம கேந்திராவோட ஜெனரல் பாடி மெம்பர், டெக்னாலஜியோட ஃப்ரெண்டு, எங்களுக்கெல்லாம் லெக்சர் எடுப்பார், அவரும் உக்காந்தார். அதனால அந்த சுரேந்திரநாத் தாஸ்குப்தா இந்திய தத்துவத்தின் வரலாறுன்னு 5 வால்யூம் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய தத்துவத்தினுடைய திரண்ட கருத்து அப்படின்னு பார்த்தாக்க இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் இருக்கிற மாதிரி தான் அந்த உபநிஷதங்கள் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தான் சொல்றார்.
ஆனா ஆதிசங்கரர் இந்த பரம்பொருளுக்கு அப்பாற்பட்டு உலகம்னு ஒன்று கிடையாது, உலகத்துக்கு அப்பாற்பட்டு பரம்பொருள் என்று கிடையாது. அப்போ ஆதிசங்கரர் நானே பரம்பொருள்னு சொன்னார். பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிபு இருக்கானே, அவனும் நானே பரம்பொருள்னு சொன்னான். இது என்னையா எதிரெதிராக இருக்கிற ரெண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்றாங்களே. அப்ப ஆதிசங்கரர் நானே பரம்பொருள் அப்படின்னு சொல்ற போது பரம்பொருளை தவிர வேற நான் ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னார். இந்த ஹிரண்யகசிபு நானே பரம்பொருள்னு சொல்ற போது என்னை தவிர வேற பரம்பொருள்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றான். ஒரே வாக்கியம்தான். இந்த அர்த்தங்கள் இந்த உலகளாவிய வேறுபாடுகளை உடையவை. ஆதிசங்கரர் பரம்பொருளை தவிர நானே ஒன்று கிடையாது அப்படிங்கிறார். இந்த ஹிரண்யகசிபு என்னை தவிர பரம்பொருள்னே ஒன்று கிடையாது அப்படிங்கிறான். எவ்வளவு ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் பாருங்க. வாக்கியம் ஒண்ணுதான், அர்த்தங்கள் வெவ்வேறு. உபநிஷத்தின் திரண்ட கருத்து பரம்பொருளை தனியாக பிரித்து பேசுகின்ற ஒன்றுதான் என்று கூறியுள்ளார். இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிலாசபி நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. அப்படியே பொக்கிஷம்னா பொக்கிஷம். அதில் முதல்ல சைவத்தை பற்றி ஒரு வால்யூம் இல்லை, அதுக்கப்புறம் 5வது ஒரு வால்யூம் வாங்கி அந்த செட்டை கம்ப்ளீட் பண்ணணும். மோத்திலால் பனாரசிதாஸ் எழுதினது அவ்வளோ அற்புதமான ஒரு தொகுப்பு. அவர்கள் அத்வைதபரமான ஆத்மாவை 2ஆம் நிலை பொருளாகவும், அப்போ உபனிஷத்தினுடைய ஒட்டுமொத்த பொருள் பரம்பொருள்னு ஒன்று உலகத்துக்கு அந்தாண்ட இருக்கு. உலகத்தில் கரைஞ்சு போய் மரத்தை மறைத்தது மாமதையானின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது 2ஆம் நிலை பொருள்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார், அதுதான் முதல் நிலை பொருள். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட இந்த பரம்பொருள்னு ஒன்று இருக்குங்கிற இல்லையா, அது செகண்டரி மீனிங் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சயின்டிஸ்டோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னா சங்கரர் சொன்னதான் ரைட்டு அப்படின்னு. ஆகவே அத்வைதம் என்பது காலந்தோறும் புது புது உதாரணங்களோடு, புது புது வாதங்களோடு, புது புது கருத்துக்களோடு வழிவருகிறது. அதனால அரவிந்தர் சொல்றார், the last saint in Hinduism is not yet born, the last scripture in India has not yet been written. இந்தியாவினுடைய கடைசி சாஸ்திர புத்தம் இன்னும் எழுதப்படவில்லை, இந்தியாவுடைய கடைசி முனிவர் என்றும் தோன்றவில்லை. அதனால வளரும். இன்னும் எதிர்காலத்துல இன்னும் தெளிவா இன்னும் அழகா சொல்லக்கூடிய சிந்தனைகள் வரும். பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம பிரம்மசூத்திரத்திலேயே இந்த பாஞ்சராத்திரத்தை கண்டம் பேர் சொல்லியே பாஞ்சராத்திரத்தை கண்டம் பண்ணிருக்கு. வியூகம்ங்கிற கான்செப்டை பண்ணியிருக்கு. காமகோடி பெரியவருடைய அந்த கைடன்ஸில் ஆர்எஸ் பட் அப்படிங்கிற பேரை பார்த்தா கர்நாடகக்காரராக இருக்கணும். இந்த அத்வைத்திக்கு இம்போர்ட் ஆஃப் பாஞ்சராத்திரான்னு ஒரு புத்தகமே நான் வாங்கி வச்சுருக்கேன். பாஞ்சராத்திரத்தையே அத்வைத பரிபாஷையில் அந்த பெரியவர் விளக்கம் எழுதி பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதனால் காலம் மாறும்போது உலகத்தில் இருக்கிற எல்லாமே கடவுள் மயம்தான் என்ற அத்வைத சாஸ்திரம் இன்னும் வலுப்பெறுகிறது. அதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் கிடைக்கிது. கடைசியில் இந்த இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சியே இந்த உலகம் முழுதும் பரம்பொருள் என்று உணர்வதில் தான் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த நிலைக்கு போவோம். விசிஷ்டாத்வைத பரமான ஆத்மாவை முதல் பொருளாகவும் கூறுகின்றனர். இப்ப ராமானுஜர் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாராயண பரத்துவம் இருக்கு பாரு, அதுதான் உபநிஷத்துடைய முதல் பொருள். அத்வைதம்னு சொல்றீங்க, அதெல்லாம் 2வது அர்த்தம் தான், செகண்டரி பிளேஸ் என்று சொல்லுவார்கள். இவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது சண்டை போடுறது தான் வேலைக்கு அடிப்படை. உலக விஞ்ஞானிகள் பரவலாக ஏற்றுக்கொள்கின்றனர். இக்காரணத்தால் உலகில் என்று வேதாந்தம் என்றாலே அத்வைத வேதாந்தம் தான் என்று ஏற்கப்பட்டிருக்கிறது. அன்னை சாரதா தேவி நாங்கள் அத்வைதிகள் என்று கூறிவிட்டார். அப்ப சாரதா தேவி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க, நாங்கள்லாம் அத்வைதிகள். சுவாமி விவேகானந்தர் இமயமலையில சுத்துற போது அங்க மாயாவதின்னு ஒரு இடம், அங்க அத்வைத வேதாந்த அத்வைத ஆசிரமம்னு உண்டாக்கினார். இப்ப அது கல்கத்தாவிலேயே தேஹி என்டலி ரோடுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அவங்களோட புத்தக வெளியீட்டுல ரொம்ப பெரிய நல்ல புத்தகங்களை வெளியிடுறாங்க. அங்க அவர் உருவமில்லாத நிர்குண பிரம்மத்தை உபாசனை பண்ற
கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விவேகானந்தர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் அங்க ராமகிருஷ்ணனுடைய படத்தை வச்சுருக்காங்க. நான் பெயரற்ற, உருவமற்ற, வடிவமற்ற, வழிபாடுகளற்ற, சடங்குகளற்ற, இறுதியாக கூறப்படாத ஒரு அத்வைத பரம்பொருளை வணங்குறதுக்காக நான் மாயாவதியில் ஆசிரமம் தொடங்கினேன். இந்த கிழவர் அங்கே உட்காந்துட்டாரே அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அதாவது விவேகானந்தருடைய கருத்துப்படி ராமகிருஷ்ணனுடைய சித்தாந்தம் அத்வைதம் தான். சாரதா தேவியினுடைய கருத்தின்படி ராமகிருஷ்ணனுடைய சித்தாந்தம் அத்வைதம் தான். ராமகிருஷ்ணரை புரிந்து கொண்டவர்கள சாரதா தேவியையும் விவேகானந்தரையும் விட ராமகிருஷ்ணரை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் என்று வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேருமே ராமகிருஷ்ணர் சொன்னது அத்வைதம்தான் என்று சொல்லுகிறார்கள். அன்னை சாரதா தேவி நாங்கள் அத்வைதிகள் என்று கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் மாயாவதிகள் தோற்றுவித்த ஆசிரமத்துக்கு அத்வைத ஆசிரமம் என்று பெயர் வைத்தார். அங்கு நிர்குணமான பரம்பொருளை வழிபடும் ஆசிரமம் ஒன்றை துவக்க நினைத்தேன். இந்த கிழவர் ஏற்கனவே அங்கே உட்கார்ந்து விட்டார் என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். அப்போ அந்த அத்வைதபரமான பரம்பொருளை வணங்குவதற்கு ஒரு இடம் உண்டாக்கினா அங்கேயும் ராமகிருஷ்ணர் வந்துட்டார். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். உன்னை பற்றி ரொம்ப விளக்கமாக நீங்கள் பேசினீங்கன்னு வச்சுங்கோ, உங்களையே ஒரு கடவுள் ஆக்கிடுவான். அவனுக்கு நீங்கள் சொல்கிற கடவுள் புரியாது. இவ்வளோ அழகாக பேசுகிறேன், நீங்கள் தான் கடவுள்னுடுவான். இப்படி தான் எல்லாருக்கும் நடந்திருக்கு. அதனால் ரொம்ப சிக்கலாக ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை புரிஞ்சிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நீங்கள் தான் அந்த சாமி அப்படின்னு உங்களே ஒரு கடவுளாக்கிடுவான். இதுதான் எல்லா குருமார்களுக்கும் நடந்த ஒன்று. அதுதான் ராமகிருஷ்ணனின் சித்தாந்தம் அத்வைத்தமே என்று விவேகானந்தர் கூறியதை குறிப்பிடுகிறது. ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக இருந்த சுவாமி பூதேஷானந்தர் அமுதமொழிகளுக்கு கொடுத்த விளக்கத்தில் ராமகிருஷ்ணனின் கருத்து விசிஷ்டாத்வைத்த பரமானதான் என்று கூறியுள்ளார். அந்த பகுதியின் ஜெராக்ஸ் காப்பியை நான் நண்பர்களுக்கு அனுப்பினேன். இதிலிருந்து ராமகிருஷ்ணர் சில இடங்களில் அத்வைதபரமாகவும் சில இடங்களில் விசிஷ்டாத்வைத்தபரமாகவும் பேசியுள்ளார் என்று தெரிகிறது. அதனால் ஒரு கவிஞன் என்ன பண்ணுவான்னாக்கா கவி கிராந்த திருஷ்டின்னு சொல்லுவோம். பாரதியாரை பற்றி சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அற்ப மாயைகளோ அப்படின்னா மாயை இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு இடத்துல அப்புறம் இன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு இளமையும் செல்வமும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம், இங்கு தோல்வி முதுமை ஓர்கண தோற்றம். அப்படியே அப்பட்டமான மாயாவாதம். மாயாவாதத்தை ஒரு பாட்டில் கண்டிச்ச பாரதியார் இன்னொரு வாதத்தில் மாயாவாதத்தை தான் வற்புறுத்தி பேசுகிறார். அதனால இந்த கவிஞர்களை நம்பக்கூடாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் மகாத்மா காந்தியோடைய என்னுடைய அபேதவாதம் அப்படின்னு ஒரு ரொம்ப புகழ்பெற்ற கட்டுரை அவர் சொல்லுவார். நான் சொல்கிற ரெண்டு கருத்துக்களில் ஒன்னோட ஒன்று முரண்பட்டா நான் பின்னாடி சொன்னது தான் என்னோட உண்மையான கருத்து. அதனால் ஒரு கவிஞன் என்ன பண்ணுவான், அப்பப்போ கண்டத்தை சொல்லுவான். அவன் ஒரு சித்தாந்தத்தில், ஒரு ஃபிலாசபியில், ஒரு தர்க்கத்தில் தன்னை சிறைப்படுத்தி கொள்ள மாட்டான். தன்னுடைய சுதந்திரத்தை சொற்களில் அவன் இழக்க மாட்டான். ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா, அன்னைக்கு அப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி சொல்கிறேன் அப்படிமா. அதை ஒரு பெரிய முரண்பாடாகவோ மாறுபடுவதாகவோ நினைக்க மாட்டான். அந்தந்த கணத்தில் அவனுடைய மூடு, அவனுடைய உணர்வு எப்படி இருக்கிறதோ அப்படிதான். மேகங்கள் எப்படி, மேகத்தை ஒரு சமயம் பார்த்தாக்கா சிவலிங்கம் மாதிரி இருக்கும், இன்னொரு கணம் பார்த்தா விஷ்ணு மாதிரி இருக்கும், இன்னொரு கணம் பார்த்தா மேகம் மாதிரி இருக்கும், இன்னொரு மகம் பார்த்தா ஆகாயம் மாதிரி இருக்கும். எப்படி ஒரே மேகம் பல நேரங்களில் பலவாக காட்சி அளிக்கிறதோ, அதனால இந்த பரம்பொருள் என்பது எப்படி, இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. பரம்பொருளை ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பரம்பொருளே ஆனந்தமா, பரம்பொருள் ஆனந்தமயமானவரா, இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் அவ்வளோ விளக்கம். ஆனந்தம் என்பது பரம்பொருளுடைய ஒரு குணமா, ஆனந்தமே பரம்பொருளா,
அப்ப ஆதிசங்கரர் போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, பரம்பொருளுடைய ஒரு வர்ணனை தான் ஆனந்தம். அதனால ஆனந்தம்ங்கிற சொல்லுல பரம்பொருளை சுருக்கி விட முடியாது. அதாவது பரம்பொருளை பற்றி முன்கூட்டியே ஏதாவது சொல்லி இதுதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்ற வாதத்தை ஏற்காது. பரம்பொருளுக்கு தான் இஷ்டப்படி ஒரு சமயம் ஆனந்தமாக தோற்றமளிக்கவும் உரிமை உண்டு, ஒரு சமயம் ஆனந்தமே இல்லாத துன்பமும் ஒரு கண தோற்றம், இங்கு தோல்வியும் ஒரு கண தோற்றம், அப்படி காட்சியளிக்கவும் உரிமை உண்டு. பரம்பொருள் என்பது இட் இஸ் அன்பிரடிக்டபிள், அநிர்வச்சனீய. அது எப்படி என்று சொல்ல முடியாது. பரம்பொருளை சொற்கள்ல சொன்னேன்னா என்ன ஆகும்னாக்க, பரம்பொருளுக்கு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிற ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா, அந்த சுதந்திரத்தை நீங்க குறைச்சிடுறீங்க. அதனால பரம்பொருளை அது இப்படிப்பட்டதான் என்று சொல்ல முடியாது, அநிர்வச்சனீய. ஆகவே எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, மனசும் சொல்லும் எதை எட்ட முடியாமல் திரும்பி வருந்து விடுகின்றதோ அது பரம்பொருள் என்று தைத்திரிய உபநிஷதம் சொல்லி நம்மெல்லாம் ஆரம்ப பாடமே அதுதான் படிப்போம். அதனால இந்த பரம்பொருள் ஆனந்தமயமானது என்பதோ அது இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எப்படி சொன்னாலும் அது தப்பு, சொன்னாலே தப்பு. சொல்லுது கெளிதாகும் நீண்டிடால் சொல்லையும் வேறிடம் சொல்ல வழிவிடால் பாரதி. அதனால பரம்பொருள்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவது அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் உரிமையை குறைத்து விடுகிறோம். அதனால இந்த பரம்பொருளை பற்றிய உண்மையான வர்ணனை ஆகாது. இந்த ஸ்டாண்டை தான் பிரம்மசூத்திரம் எடுக்கிறது. இதை பற்றி ஒரு கடல்ல எவ்வளவு இங்கு இருக்கோ அவ்வளோ இங்கு செலவழிச்சிருக்காங்க நம்ம வேதாந்திகள்லாம். அதுக்குள்ள பூந்தா வெளியிலேயே வர முடியாது. உண்மையில் அத்வைதத்திற்கும் விசிஷ்டாத்வைதத்திற்கும் இடைநிலையாக பல இருக்கின்றன என்று மகாபாத்திய குப்புசாமி சாஸ்திரிகள் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அத மாதிரி மவுண்டன் பார்த்துன்னுட்டு இந்த ரமணாசிரமத்துடைய பத்திரிகையிலையும் அத்வைதத்தினுடைய பல நிலைகளை பற்றி வருகின்றது. கௌடபாதர் புத்த மதத்தில் இருந்து இக்கருத்துக்களை சுகாச்சாரியாரின் கருத்துக்கு இடைநிலையாக தொண்டுள்ளார் என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். கௌடபாதர் சுகபிரமத்துக்கும் புத்த மதத்தினுடைய சூன்யவாதத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நிலைன்னு நிறைய பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. இது காலத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்க புத்தர் காலம் ஆதிசங்கரர் காலத்துக்கு அப்பார் பிற்பட்டது அப்படின்னு தான் காஞ்சி பெரியவரும் சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்களும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க. அதனால கௌடபாதர் புத்தருடைய கருத்துக்களை வாக்கினார்னு சொல்றதெல்லாம் அத்வைதிகள், பாரம்பரிய அத்வைதிகள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. புத்தருக்கு முன்பே சூன்யவாதமும் மகாவீரருக்கு முன்பே அவருடைய நிர்வாணம் என்ற வாதமும் இருந்தன என்று பல அறிஞர்கள் நிலைநிறுத்தியுள்ளனர். புத்தரும் மகாவீரரும் தங்கள் வாதங்களுக்கு ஒரு திட உருவம் கொடுத்தார்களே என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை அவர்கள் உண்டாக்கவில்லை என்று காஞ்சி பரமாத்தியார் உள்பட பல அறிஞர்கள் கூறியுள்ளார். மகாவீரர் தன்னைத்தானே நான் 24வது தீர்த்தங்கரர் தான், இந்த நிர்வாணம்ங்கிற கான்செப்டை நான் கண்டுபிடிக்கல, 24 பேர் இருந்தாங்க, பார்ஸ்வநாத்துல இருந்து ஆரம்பிச்சு மகாவீரர் வரலையும் நான் 24வது ஆசாமிப்பா, எனக்கு முன்னாடி 24 பேர் இருந்திருக்காங்க, 23 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் மகாவீரர் சொல்றார். புத்த ஜாதக கதைகள்னு இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் மொழிபெயர்த்து விவேகவாணியில போடுறோம். ஒரு 550 தடவை புத்தர் பிறந்திருக்கிறாரு. அப்ப கௌதம புத்தர் இந்த சுத்தோதனருடைய மகனாக பிறந்தவர் கபிலவாசுல, இவர் 550வது புத்தர். அதுக்கு முன்னாடி அவ்வளவு புத்தர்கள் பிறந்திருக்காங்க. அதனால புத்திசம்ங்கிற கான்செப்ட் ரொம்ப நாளா இருந்திருக்கு. அதனால அந்த கான்செப்டை இவங்க 2 பேருங்க எழுத்திருக்கலாம், ஆமோதிச்சிருக்கலாம். அதனால புத்தர் ஆதிசங்கரருக்கு முற்பட்டவர் என்று அர்த்தமாகவே ஆகாது. இதில் குப்புசாமி சாஸ்திரி வாதமே நிலைத்து நிற்பது. கௌடபாதருக்கும் புத்தருக்கும் பல இடைநிலைப்பாடுகள் இருந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிய ராமகிருஷ்ண படத்து சுவாமி சர்வப்பிரியானந்தர் இப்படி ஒரு கட்டுரை எழுதியதாக நினைக்கு. இந்த சுவாமி சர்வப்பிரியானந்தர்
35 வயசு கூட இருக்காது. ஜீனியஸ்னா ஜீனியஸ். அவர் ஜாம்ஷெட்பூரில் சேவியர் லேபர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் நம்ம கேந்திராக்காரர் ஒருத்தர் மணிஷ் சிங்கால்னு குவாலியர்காரர், அவர்கிட்ட படித்தவர். அவரை நான் வச்சு இந்த சர்வப்பிரியானந்த சாமியை கோயம்புத்தூரில் சமைத்தேன். அப்போவே தெரிஞ்சது எனக்கு இந்த ஆள் எங்கேயோ போயிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி ஸோ யங், ஸோ ப்ரில்லியன்ட். நிறைய யூடியூப்பில் பல ஐஐடியில் பேசினதெல்லாம் வரும் பாருங்கோ. சுவாமி சர்வப்பிரியானந்தா அப்படின்னு சொல்லி நிஜமாகவே சர்வப்பிரியானந்தா தான் அவர். அவ்வளோ அழகாக, அவ்வளோ எளிமையாக, அவ்வளவு கம்பீர முகமே அவ்வளோ தேஜஸாக இருக்கும். அவர் ஹார்வார்டு யூனிவர்சிட்டியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. உபனிஷத்தின் அத்வைத பொருளுக்குள் விசிஷ்டாத்வைத்தம், துவைதம், சுத்த அத்வைத்தம் ஆகிய பொருட்களை அடக்கி விடலாம். அப்போ அத்வைதத்துக்குள்ள விசிஷ்டாத்வைதத்தை, துவைதத்தை, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சுத்த அத்வைதத்தை எல்லாத்தையும் அடக்கிடலாம். ஆனால் இந்த விசிஷ்டாத்வைதத்துக்குள்ள, துவைதத்துக்குள்ள, சுத்த அத்வைதத்துக்குள்ள அத்வைதத்தை அடக்க முடியாது. அதனால் அத்வைதிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யாரோடையும் சண்டை இல்லை, மற்றவங்களுக்கு எங்களோட சண்டைன்னா அவங்க தலையெழுத்தது, அதுக்கு விளக்கம் அவங்க கொடுக்கணும். நாங்கள் தான் எல்லாரையும் ஏற்றுக்கிறோமே, நாங்கள் தான் விசிஷ்டாத்வைதத்தை ஏற்றுக்கிறோமே. எங்கள் ஆதிசங்கரரே நாராயண பரமா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு, எங்கள் ஆதிசங்கரரே சிவனை போற்றி புத்தகம் எழுதியிருக்காரு, எங்கள் ஆதிசங்கரர் முருகனை பற்றி எழுதியிருக்காரு, எங்கள் ஆதிசங்கரர் பிள்ளையாரை பற்றி எழுதியிருக்காரு, எங்கள் ஆதிசங்கரர் சூரியனை பற்றி எழுதியிருக்காரு, எங்கள் ஆதிசங்கரர் சக்தியை பற்றி எழுதியிருக்காரு. எங்களுக்கு எந்த தெய்வத்தோடையும் சண்டை இல்லை. நாங்கள் எல்லா தெய்வத்தையும் அத்வைத பரமாக பொருளை பார்க்குறோம். டிஎம்பி மகாதேவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் வேதாந்தாவுக்கு டைரக்டராக இருந்தார். அவரே லலிதாத்வைத்தம்னு ஒரு புத்தகம் இருக்கு. காஷ்மீரில் சிவாத்வைத்தம்ங்கிற கான்செப்டே உண்டு. அப்போ இந்த நான் சொல்கிற பரம்பொருள் தான் உலகளாவியது என்று சொல்வதற்கு அத்வைதத்திலே இடம் இருக்குது. அதை பற்றி தான் அபினவகுப்தரும் மெட்ராஸ் டிஎம்பி மகாதேவனும் எழுதியிருக்காங்க. அதிருஷ்டவசமாக இந்த 2 புத்தகமும் நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்குது. அதனால் அத்வைதிக்கு யாரோடையும் சண்டை கிடையாது. அவங்க கூட சாஸ்தாவை கும்பிடுவான், அவங்க கூட முருகனை கும்பிடுவான், அவங்க கூட பிள்ளையாரை கும்பிடுவான், அவங்க கூட சக்தியை கும்பிடுவான், அவங்க கூட சூரியனை கும்பிடுவான், அவங்க கூட நாராயணனை கும்பிடுவான், அவங்க கூட சிவனை கும்பிடுவான். உங்க கூட சண்டை போட மாட்டான். நீங்கள் அவன் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கன்னு சண்டை போட்டேன்னா அது உங்கள் தலைவலி. இட் இஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் த ப்ராப்ளம் ஆஃப் தி அத்வைத். இதை பற்றி அத்வைத்திகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த சாமியையும் அவங்க வெறுக்க மாட்டாங்க, எந்த சாமியையும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அத்வைத்தியோட ரொம்ப புகழ்பெற்ற வாக்கியம், எங்களுக்கு எந்த சாமியோடையும் சண்டை கிடையாது, உங்களுக்கு அத்வைத்தோட சண்டை இருந்ததுன்னா அது உங்கள் தலைவலி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களை ஒத்துக்கிறேன், நீங்கள் வழிபாட்டு. ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார். அப்புறம் பண்டர்பூர் விட்டல்னா போய் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம்னு எழுதியிருக்கிறார். திருச்செந்தூரில் போய் முருகனை பற்றி எழுதியிருக்கிறார். கணேச பஞ்சரத்னம் எழுதியிருக்கிறார். மீனாட்சி பஞ்சரத்னம் எழுதியிருக்கிறார். லலிதா பஞ்சரத்னம் எழுதியிருக்கார். அவருக்கு யாரோட சண்டை? எல்லா சாமியும் ஒத்துக்கிறார். அப்போ நாராயணன், சிவன், சக்தி, பிள்ளையார், முருகன் முதலிய தெய்வ வடிவங்களை போற்றும் துதிப்பாளர்களையும் ஆதிசங்கரர் எழுதியுள்ளது இந்த கருத்தை வற்புறுத்தியுள்ளது. ஆதிசங்கரர் இப்பாடல்களை எழுதிய சான்றுகளை நாம் குறிப்பிடுவோம். ஆதிசங்கருடைய நூல்களை பற்றி நம்ம விவரமாக பார்க்குற போது அவர் இந்த தெய்வங்கள் எல்லாம் பற்றி எழுதின பாடல்களுக்கு ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஆதிசங்கரர் கூடிய மாயாவாதத்துக்கு பல விளக்கங்களை குறிப்பிட முடியும். மாயாவாதம் முயல் கொம்பு போலவும் மலடியின் மகன் போலவும் அசத்து இல்லை என்று சங்கரரின் வாதம். அது ஒரு தற்காலிக சத்தியம். பரம்பொருளை உணர்றவர்லையும் இந்த உலகம் சத்தியம்தான். இந்த உலகம் பொய்ன்னு சொன்னா அப்புறம் ஒழுக்கம், சத்தியம், உண்மை, அன்பு இதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது.
நீ பரம்பொருளை உணர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஆத்ம உபமேன சர்வத்திர சமம் பஷ்யதி என்று கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களையும் உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அப்படி நேசிக்கிற வரலையும் ஒழுக்கத்தை பற்றிய பொது விதிகள், பிறரை துன்புறுத்தாத, பிறரை கஷ்டப்படுத்தாத, பிறருக்கு பயம் கொடுக்காத, பிறரை பார்த்து நீ பயப்படாத, பிறர் உன்னை பார்த்து பயப்படும்படியா நடந்து கொள்ளாத, இந்த ஒழுக்க விதிகள்லாம் சத்தியம். நிறைய பேர் அத்வைதத்தை எதிர்த்து பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, அத்வைதத்துல ஒழுக்கத்துக்கெல்லாம் இடமே இல்லைன்னு. ஆதிசங்கரர் இப்படி சொல்லவே இல்லை. வேணும்னு தான் சொல்ற வாதம் ரைட்டுன்னு நிரூபிக்கிறதுக்காக சங்கரர் சொல்லாத வார்த்தையெல்லாம் அவர் வாய்க்குள்ள திணிப்பாங்க. அப்படியெல்லாம் அத்வைதம் சொல்லவே இல்லை. ஒழுக்கத்துக்கு மிக உயர்ந்த இடம் கொடுத்திருக்கிறார். எதிச்சுந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி என்ற கடோபனிஷத்து வாக்கியத்துக்கு பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளோ இடம் கொடுத்திருக்கிறார். புலநடக்கத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எளிமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனால ஆதிசங்கருடைய வாதம் ரொம்ப நிலத்தினுப்பு. இதெல்லாம் பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னாக்கா, இந்த இறுதி சத்தியம் இருக்கு பாருங்க, அது நடைமுறையில இயங்கி கொண்டே இருக்கிற ஒரு சத்தியம். அத ஒரு இயங்காத ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு நிலைத்த பொருளை சொல்லுவதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது. எப்ப பார்த்தாலும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒன்ன ஒரு அசையாத உண்மை மூலம் சொல்வது அப்படின்னா பிரச்சனைகள் வரத்தான் வரும். பகவான் எப்ப பார்த்தாலும் செயல்பட்டுட்டே இருக்கார். கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி 6 நாள்ல உலகத்தை படைச்சிட்டு 7ஆவது நாள் ஒரு ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல. இந்த உலகத்தை படைத்து விஷந்தி அதுக்குள்ள நுழையறாருன்னே வேதம் சொல்லுது. அதனால இந்த உலகத்துக்கு உள்ளேயும் இருக்கார், உலகத்துக்கு வெளியே இருக்கார், உலகத்தை படைக்கிறார், படைத்த உலகத்துக்குள்ள புகுந்து எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இயங்கி இருப்பவளே. அதனால இந்த மாதிரி அசைந்து கொண்டே இருக்கின்ற இந்த பரம்பொருளை ஒரு நிலைத்த பொருளாக வர்ணிப்பதனால பல முரண்பாடுகள் உண்டாடுகின்றன. டாக்டர் ஷர்மான்னு ஒருத்தர் உஜ்ஜயினியில விக்ரம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், அவர் யோபாரதியில இந்த ஷ்ரோடிங்கருடைய அந்த கேட்டை பத்தி சொல்லுவாங்களே, அது உள்ள இருக்கா வெளியில இருக்கா, இந்த இயற்கை என்பது ஒரு பருப்பொருளா பார்ட்டிகளா வேவா, அதை பத்தி ரொம்ப விளக்கமா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த புண்ணியமான நேரில் பார்க்குற ஒரு பாக்கியமே எனக்கு கிடைச்சிது. அதனால அந்த கட்டுரையை பற்றி எப்பாவது நம்ம பேசுவோம். அது வியாபாரத்தில் ஏற்கனவே பப்ளிஷ் ஆச்சு. அதனால பரம்பொருளை இது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனுடைய தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்குரிய அதனுடைய உரிமையை நீங்க மறுக்க முடியாது. ஒரு சொன்னீங்கன்னாக்க பரம்பொருடைய தன்னை மாற்றிக்கொள்ளும் சுதந்திரத்தை நீங்க சிறப்படுத்துறீங்க. அதுக்கு பரம்பொருள் ஒத்துக்காது. அது விரும்பினா மாறும், அது விரும்பினா மாறாம இருக்கும். நீதான் மாறிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டியே, நீ ஏன் மாறல அப்படின்னு கேட்க முடியாது. அது விரும்பினா மாறாமலும் இருக்கும். அது நீ மாறாம இருப்பேன்னு சொன்னியே, ஏன் மாறுற அப்படின்னு கேட்ட, அது விரும்பினா மாறவும் மாறும். அது விரும்பினால் மாறும், அது விரும்பினால் மாறாமல் இருக்கும். அதனால இதை பத்தி வியாசர் ரொம்ப அழகா சனத் சுஜாத்தியம்னு ஒரு நூல், அதை பத்தி எப்பாவது முழுக்கவே பேசுவோம். அதுல அவர் சொல்றார், பரம்பொருளை பத்தி இது இப்படித்தான்னு சொல்ல முடியாது. அது எப்ப பார்த்தாலும் தான் இஷ்டத்துக்கு மாறும், மாறாம இருக்கும். அது ஒண்ணுதான் சுதந்திரமானது. மற்ற எல்லாரும் பரம்பொருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். பரம்பொருள் விரும்பினா இந்த உலகத்தை படைக்கலாம், பரம்பொருள் விரும்பினா இந்த உலகத்தை படைக்காம இருக்கலாம். பரம்பொருள் விரும்பினா இந்த உலகத்தை படைக்கலாம், பரம்பொருள் விரும்பினா இந்த உலகத்தை படைக்காம இருக்கலாம். படைப்பதனால அதற்கு லாபம் கிடையாது, படைப்பதனால அதுக்கு நஷ்டம் கிடையாது, படைப்பதனால அதுக்கு படைக்காமல் இருப்பதனால அதுக்கு லாபம் கிடையாது, படைக்காமல் இருப்பதனால அதுக்கு நஷ்டம் கிடையாது. உண்மையில பகவான் ஒருத்தர் தான் விருப்பப்படி செய்வதற்கு சுதந்திரமானவர். இத வியாசர் அவ்வளவு அழகா சொல்லி சனத்குமாரருக்கும் திருதராஷ்டிரருக்கும் நடப்புற ஒரு உரையாடல். அதை வாய்ப்பு கிடைச்சதுன்னா பார்ப்போம். ஆதிசங்கர் ஒரு உரை எழுதியிருக்காருனாலே அது ஒரு அற்புதமான புத்தகமாக தானே இருக்கணும். அதனால பரம்பொருள் ரொம்ப சுதந்திரமானவர். அவரை பற்றி நீங்க என்ன சொன்னாலும் ரைட்டு, அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் தப்பு. இப்படிப்பட்ட பரம்பொருளை அவருடைய அருள் இருந்தாதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்னு
கட்டோபனிஷதத்தில் யமன் நச்சிகேதனுக்கு சொல்கிறான். அவருடைய அருள் இருந்தாதான் அவரை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவருனாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றார் இல்லையா, பரம்பொருள் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ஏன்? உங்க சொல்லுல அவர் அடங்க மாட்டார். அவரை பத்தி நீ என்ன சொன்னாலும் ரைட்டு, அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் தப்பு. இப்படிப்பட்ட பரம்பொருளை வச்சுட்டு என்னதான் பண்ற? கடவுளே, நீ எப்படிப்பட்டவர் என்று எனக்கு காட்டிய அருள் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனால அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். நாராயணன் ஆதிசங்கரர் கூறிய மாயாவாதத்துக்கு பல விளக்கங்களை குறிப்பிட முடியும். மாயாவாதம் முதல் கம்பு போலவும் மலடியின் முகம் போலவும் அதத்து இல்லை என்று சங்கரின் வாதமில்லை. அது ஒரு தற்காலிக சத்தியம். பரம்பொருளை உணர்ந்தவருக்கு மட்டுமே உலகம் அசத்தியம். இந்த உலகம் எப்போ அசத்தியம்? இந்த உலகம் எப்போது மாயினால் மறைக்கப்படும்? பரம்பொருளை உணர்ந்தவர்கள். அதனால மாயாவாதத்தை பற்றி பேசுகிற போது ஆதிசங்கரர் சில விதி விலக்குகளை சொல்கிறார். உலகத்தில் எல்லாரும் சமந்தான், ஆனால் நானும் என்னோட குருவும் சமம் இல்லை. எல்லாம் சமந்தான். ஆத்ம உபமேன சர்வத்திர சமம் பசியத்தி. உலகத்தில் ஒன்னை போலவே எல்லாத்தையும் சமமாக நினை. ஆனால் நீயும் உன்னோட குருவும் சமம் இல்லை. நீ அத்வைதியாக இருந்தாலும் உன் குரு தான், நீ சீடன் தான். அந்த மாதிரி கர்மா தியரி. நீ கஷ்டப்படுற போது நான் பாவம் பண்ணேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லு. மற்றவங்க சுகமாக இருக்கிற போது அவன் ரொம்ப சுகமாக இருக்கான், அவன் புண்ணியம் பண்ணியிருப்பான், அதனால சுகமாக இருப்பான்னு சொல்லு. நீ சுகமாக இருக்கிற போது நான் ரொம்ப புண்ணியம் பண்ணினேன் அதனால சுகமாக இருக்கேன்னு சொல்லாத. மற்றவங்க கஷ்டப்படுற போது அவன் பாவம் பண்ணினான் அதனால கஷ்டப்படுறான்னு சொல்லாத. அதனால இந்த கர்மா தீரியை எங்கே பிரயோகப்படுத்தணுங்கிறதுக்கு விதியெல்லாம் உண்டு. நீ கஷ்டப்படுற போது நான் தப்பு பண்ணியிருப்பேன் கஷ்டப்படுறேன் என்று சொல்லலாம். மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற போது அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அதான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க கஷ்டப்படுத்துகிற போது கர்மா தியரி பேசப்படாது. நீ சுகமாக இருக்கிற போது கர்மா தியரி பேசக்கூடாது. அதனால் சில யூனிவர்சல் ட்ரூத், உலகளாவிய சத்தியங்களை பற்றி எங்கே பேசுறது என்பதற்கு ஏக்நாத்ஜி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். சிலது உண்மைதான். என் அன்றார் கொஞ்சம் கழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை மவுண்ட் ரோடில் நின்னா சொல்லுவேன். எங்கே எதை சொல்லலாங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு இல்லையா? அன்றார் கிழிஞ்சிருக்கிறது உண்மைதான். அதை அண்ணா சிலைக்கு பக்கத்தில் நின்று சொல்லுவேனா? சொல்லக்கூடாது, பாய மூடிட்டு இருக்கும். உண்மைதானே கூட சொல்லுவதற்கு ஒரு இடம் உண்டு இல்லையா? இதை ஏக்நாத்ஜி ரொம்பவே சொல்லுவார். எல்லா உண்மையும் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இந்த பரம்பொருள் உலகளாவியது, கர்மா தியரி, இந்த ரெண்டு சத்தியத்தை வாழ்க்கையில் சொல்லுவதற்கு ஆதிசங்கரர் பல நிபந்தனைகளை போட்டிருக்கிறார். பரம்பொருளை உணரும் வரை உலகம் சத்தியம்தான் என்று ஒழுக்க நிலைகளை ஆதிசங்கரர் வற்புறுத்துகிறார். இந்த இடைநிலை ஒரு உலகளாவிய சத்தியம், மாயை என்று பெயர். மாயை ஆத்மாவின் அறியாமை நினைக்கலாம், பரம்பொருளின் படைப்பு சக்தியை நினைக்கலாம். ஒரு கதை சொல்லி முடிச்சுடுறேன். ரமண மகரிஷி இந்த மாயை எங்கே இருக்கு, அதாவது மாயாவாதத்தை எதிர்க்கிற விசிஷ்டாத்வைதிகள் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, இந்த மாயை எங்கே இருக்கு? பரம்பொருளுக்குள்ள மாயை இருக்கா? அப்போ பரம்பொருளே இது குறைச்சி பேசுது. ஆத்மாவுக்குள்ள மாயா இருக்கா? அப்போ ஆத்மாவுக்கு இல்லாத சக்தி எல்லாம் கொடுக்குது. இதை ரமண மகர்ஷி ஒரு கதையால சொல்றாரு. ஒருத்தன் கல்யாண வீட்டுக்கு திருட்டு சாப்பாடு சாப்பிட போனான். அந்த வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு யாருக்கும் அவன் சொந்தக்காரன் இல்லை. அப்போ காலையில் உட்காந்து அந்த ஸ்வீட்டும் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்றான். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் நீங்கள் யாரியா அப்படின்னு கேட்குறான். இந்த திருட்டு சாப்பாட்டுக்காரன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாதா, நான் தான் மாப்பிள்ளையோட கிளாஸ்மேட்டு அப்படிங்கிறான். அப்படியா, நான் இந்த பெண்ணோட டியூஷன் மாஸ்டர் அப்படிங்கிறான். பெண்ணோட டியூஷன் மாஸ்டரா, இன்னும் கொஞ்சம் அல்வா போட்டுங்கோ என்று அவன் போகிறான். நல்லா சாப்பிட்றான். இந்த திருட்டு சாப்பாட்டுக்காரவன் சாப்பிட்றான். மத்தியான சாப்பாட்டில் இந்த பொண்ணுடைய டியூஷன் மாஸ்டர் வந்துடுறாரு. அவர் இவன் பக்கத்தில் உட்காந்து விருந்தாடி நீங்கள் யார் அப்படிங்கிறாரு. நீங்கள் யார் சொல்லுங்க அப்படிங்கிறான். நான் பொண்ணோட டியூஷன் மாஸ்டர் அப்படிங்கிறான்.
ஐயோ நானா, இந்த மாப்பிள்ளை இருக்கான்ல அவனும் நானும் கிளாஸ்மேட்ஸு, அவன் குட்டு வாங்குற போதெல்லாம் நான் தான் அவனை தாப்பித்தேன் அப்படிங்கிறான். அப்படியா, இன்னொரு வடை போட்டுங்கோ அப்படின்னு சாப்பாடு போடுறான். சாயங்காலம் டீ டயத்தில் இந்த மாப்பிள்ளையுடைய கிளாஸ்மேட்டும் இந்த பெண்ணுடைய டியூஷன் மாஸ்டரும் பக்கத்தில் இருக்கான். இந்த திருட்டு சாப்பாடு சாப்பிட வந்தானே இவன் ஓடி போயிடுறான். அப்போ ரமண மகரிஷி சொல்கிறார், ஜீவனுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது இந்த மாயைங்கிறது இறைவனுடைய படைப்பு சக்தி, பரம்பரனுடைய படைப்பு சக்தி. பரம்பரனுடைய இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மாயைங்கிறது ஜீவனுடைய அறியாமை. இந்த பரம்பொருள் தானே ஜீவன் என்று உணர்கின்ற போது, ஜீவன் தானே பரம்பொருள் என்று செய்கிற போது மாயைக்கு இடமே இல்லை, ஓடி போடும். திருட்டு சாப்பாடு சாப்பிட வந்தவன் இந்த பொண்ணுடைய டியூஷன் மாஸ்டரும் மாப்பிள்ளையோட வகுப்பு தோழனும் ஒரே இடத்துல இருந்தபோது திருட்டு சாப்பாடு சாப்பிடவன் ஓடி போடுவான். அந்த மாதிரி பரம்பொருளும் ஆத்மாவும் ஒன்றிணைகிற போது மாயைக்கு இடமில்லை. அதுவரை பிரம்மத்தினுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது மாயை என்பது ஆத்மாவினுடைய அறியாமையாகவும், ஆத்மாவின் நிலையிலிருந்து பார்க்கும்போது மாயை என்பது பிரம்மத்தினுடைய படைப்பு சக்தியாகவும் இருக்கின்றது. இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு நேர்கோட்டை பல புள்ளிகளாக வர்ணிக்கிற போது பிரச்சனை வரும். அதனால இந்த இயங்கிக் கொண்டே இருக்கின்ற இந்த மாயையை ஒரு நிலைத்த பொருளா, ஒரு தத்துவமா, ஒரு ஆர்குமெண்டா சொல்ற போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்படிப்பட்ட இந்த அத்வைதத்தை நமக்கெல்லாம் கொடுத்த ஆதிசங்கரை வணங்குவோம். அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அது வரலையும் எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துபட்டேன். திருஞான சம்பந்தருடைய அவதார திருநாள். 3 வயசுல தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாரு. 16 வயசுல தன்னுடைய யுகலோக சிருஷ்டியெல்லாம் முடிச்சுட்டாரு. அவரை பற்றியே அவர் பாடிய தலங்களை மையமாக வச்சு பாடினோம். 44 இடங்கள்ல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் பாடியிருக்காங்க. 18,000 பாடல்கள்ல இந்த திருமுறைகள்னு சொல்கிறோமே, அதில் 7,000 பாட்டு திருஞான சம்பந்தர், 4,000 பாட்டு திருஞான சம்பந்தர் பாடினது. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் தனக்கு பராசக்தியிடமிருந்து ஞானத்தை பெற்றவர். நமக்கும் ஞானத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்வோம். திருஞான சம்பந்தரில் இன்றைக்கு சீர்காழியில் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவார்கள். அதனால் ஆதிசங்கரரே தன்னுடைய மூக்க கவி அந்த மாதிரி இதில் கண்ணப்ப நாயனாரையும் திருஞான சம்பந்தரையும் பற்றி திராவிட சிசு என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்றெல்லாம் சௌந்த சிவானந்த லகரியை பற்றி சொல்லுவாங்க. அப்படி ஆதிசங்கராலே போற்றப்பட்டவர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் திருஞான சம்பந்தருக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. நம்ம ஆதிசங்கரையும் திருஞான சம்பந்தரையும் சேர்த்து வணங்கி வாழ்க்கையிலே நம்மை உயர்த்திக் கொள்வோம். ஸ்ரீராமகிருஷ்ணா. எப்படி இருக்கேன்?